உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இந்த ட்ரையாங்குலர்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த யுத்தம் அப்படிங்கிறது அந்த 3 நாடுகளை தாண்டிய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது நம்ம கண்கூடா பாக்குறோம். இப்போ இதற்கு நடுவுல ஈரான்ல அவதிப்பட்டு இருந்த, ஈரான்ல கிட்டத்தட்ட மாட்டிக்கிட்டு இருந்த தமிழகத்தை சேர்ந்த மீனவர்கள் ஒருத்தர் 2 பேர் இல்ல, கிட்டத்தட்ட 345 பேர் அவங்க பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். பஹல்காம் அப்படிங்கிற அந்த பகுதியில அங்க இருந்த நம்மளுடைய அப்பாவி பொதுமக்கள், சிவிலியன்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய அதிகாரிகள் அவங்க வெக்கேஷன் போயிருந்தப்போ இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருந்து ஊடுருவிய தீவிரவாத நாய்கள் இவங்க கொலை செய்ததுக்கு ஒரு பழி தீர்க்கும் விதமாக இவர்களை ஏவிய இடம் எது, இவர்களுடைய பயிற்சி பெற்ற இடம் எது, இவங்க எங்க இருந்து வந்தாங்க அப்படிங்கிற அந்த ரூட்ஸ்ல குறிவைத்து தாக்கியது இந்தியா. இது ஆபரேஷன் சிந்தூர்ல நடந்தது. சோ ஏன் நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு தெளிவும் ஒரு விளக்கமும் இந்தியாவிடம் இருந்தது. ஆனா ஈரானை நம்ம ஏன் தாக்குறோம் அப்படிங்கிற அந்த அடிப்படையான ஒரு அறிவு கூட ட்ரம்புக்கு இல்லை. வெனிசூலாக்குள்ள போய் இறங்கி நிக்கோலஸ் மதுரோவை தூக்கி வந்த அமெரிக்காவுடைய அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ், அந்த ஸ்பெஷல் டீம் ஏன் ஈரானுக்குள்ள இறங்கி அந்த ஐஆர்ஜிசியோட தலைவர் தூக்கிட்டு போக முடியல? இல்ல அதுக்கு முன்னாடி அயத்துல்லா அலி கமீனி ஏன் தூக்கிட்டு போக முடியல? இதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? நீங்க தான் உலகத்திலேயே சர்வ வல்லமை கொண்ட ஒரு ராணுவத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லக்கூடிய ட்ரம்ப் இன்று வரை ஏன் அதை செய்ய முடியல? நிறைய பேர் போட்டுருந்தாங்க கிரவுண்ட் ஃபோர்ஸ் அமெரிக்கா இறக்க போகுதுன்னு. ஏன் இன்னும் கிரவுண்ட் ஃபோர்ஸ் இறக்கல? ஈரானை விட மோசமான ஒரு நிலை ஏற்படும் கிரவுண்ட் ஃபோர்ஸ் இவங்க இறக்குனாங்கன்னா. இந்த போர் எப்ப முடியும் தான் நம்ம எல்லாருடைய மனசுலயுமே இருந்துட்டு இருக்க ஒரு கேள்வியா இருக்கு. ஆனா இந்த போர் அப்படிங்கிறது இன்னும் எத்தனை நாள் தொடரும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு கிளியர் பிக்சரையும் 2 தரப்புமே கொடுக்காம இருக்கிறாங்க. அதே நேரத்துல தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை இன்னும் வலிமைப்படுத்தி வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது ஈரான். எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம தவிர்த்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு அவுட்லைனா தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய காணொலியில 2 முக்கியமான விஷயங்களை பத்தி பார்ப்போம். ஒரு செய்தி, இன்னொன்னு ஒப்பீடு இல்ல அனாலிசிஸ், எப்படி வேணா சொல்லலாம். முதல் விஷயம், இப்போ அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இந்த ட்ரையாங்குலர்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த யுத்தம் அப்படிங்கிறது அந்த 3 நாடுகளை தாண்டிய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது நம்ம கண்கூடா பார்க்கிறோம். இப்போ இதற்கு நடுவுல ஈரான்ல அவதிப்பட்டு இருந்த, ஈரான்ல கிட்டத்தட்ட மாட்டிக்கிட்டு இருந்த தமிழகத்தை சேர்ந்த மீனவர்கள் ஒருத்தர் 2 பேர் இல்ல, கிட்டத்தட்ட 345 பேர் அவங்க பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஏர்போர்ட்ல இருந்து பியூஷ் கோயல் அவர்கள் அவங்கள வரவேற்றதை பார்த்தோம். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். காரணம், ஈரான்ல இருமுனை தாக்குதல் அப்படிங்கிறது நடைபெற்று வருது. ஸோ 2 பக்கத்துல இருந்தும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் கோஆர்டினேட்டடா இந்த தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா பிரிட்ஜில் இருந்து அவங்களுடைய மின்சார உற்பத்தி நிலையங்கள் வரை என்னென்ன இருக்கோ சகட்டிமேனிக்கு எல்லா இடத்துலையுமே இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நிகழ்த்தப்பட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல பாதுகாப்பு நடவடிக்கையை பண்றது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கஷ்டமான விஷயம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய டிப்ளமேட்ஸ்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் வரை எல்லாருக்குமே மிக முக்கியமா தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து கிட்டத்தட்ட 345 மீனவர்களை மீட்டது அப்படிங்கிறது இத பல்வேறு கோணங்கள்ல பார்க்கலாம். இது இந்தியாவுடைய டிப்ளமேட்டிக் சேனல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்தியாவுடைய டிப்ளமேட்டிக் சேனல் எப்படி ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா 3 நாடுகளோடும் கோஆர்டினேட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பாதுகாப்பா அங்க தங்க வைக்கப்பட்டு, இவர்கள் பாதுகாக்கப்பட்டு, இவங்களுக்கான ஒரு ரெஸ்கியூ லைன் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கப்பட்டு அதன் மூலியமா வெளியே வந்திருக்காங்க. உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பார்க்கும்போது ஒரு பக்காவான ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட் வித் த ஸ்ட்ராங் டிப்ளமேட்டிக் சேனல். இதனால இது சாத்தியமாயிருக்கிறது. உண்மையிலேயே நாம டிப்ளமேட்டிக் சேனல்ல
நம்மவர்களை மீட்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்புல எந்த அளவுக்கு வந்து ஒரு முன்னேறிய இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு சான்று. கடந்த காலங்கள்ல என்னோட நினைவில் இருக்க விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன். இலங்கையில இதே மாதிரி மீனவர்கள் தூக்குக்கயிறுல இருந்த போது அவர்களை மீட்டது இந்திய அரசாங்கம். 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு நினைக்கிறேன் அப்போ வந்து மீட்டது இந்திய அரசாங்கம். இப்ப இந்த போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்லையும் நம்மளுடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தொடர்ச்சியாக ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் பேசி வருகிறார். எந்த விதமான ஒரு கம்யூனிகேஷன் கேப்போ இல்ல வந்து அந்த சார்பு காட்டுற எந்த விஷயமே வந்து இல்லை. ஸோ இது நமக்கு கிடைத்த மிக முக்கியமான வெற்றி. போக இருந்த அப்பாவி உயிர்கள் நம்மவர்கள் மீட்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு ரெட்டிப்பான மகிழ்ச்சி. இது செய்தி. ரெண்டாவது விஷயம் பாருங்க, ஒரு அனாலிசிஸ். ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை இந்தியா எப்படி அணுகியது, இந்தியா எப்படி அவர்களை காப்பாற்றியது, இந்தியா இந்தியர்களை எப்படி வந்து காப்பாற்றியது, அமெரிக்கா இந்த விஷயத்தை எப்படி அணுகியது அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் நிச்சயமா நம்ம போட்டே ஆகணும். ஏன் அப்படின்னா அமெரிக்கால இருந்து தொடங்குவோமே. ஒரு பொறுப்பற்ற தான்றோண்டித்தனமான ஒரு தலைவராக ட்ரம்ப் இருக்கிறார். இவ்வளவு கடுமையான வார்த்தைகள் இதை விட கடுமையாவே போடலாம். ஏன் அப்படின்னா இப்ப ரீசெண்டா இந்த காணொலியை பதிவு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அவர் இந்த சோசியல் ட்ரூத்ல அவர் போட்டிருக்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு பதிவாக இருக்கிறது. அதுவும் குறிப்பா அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் திறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டேஷ் 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 நீங்க லோக்கல்ல பயன்படுத்தக்கூடிய கெட்ட வார்த்தையை ஒரு ட்ரம்ப் வந்து அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அங்க பயன்படுத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம நீங்க திறக்கல, உங்களை என்ன பண்றேன் பாரு, நீங்க நைட்டே என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர் ரவுடி வந்து எந்த அளவுக்கு ஒருத்தரை வந்து த்ரெட்டன் பண்ணுவானோ அந்த மாதிரியான ஒரு மிரட்டலை அமெரிக்காவுடைய அதிபர் என்ற அந்த உச்ச பொறுப்பில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த மாதிரி செய்து கொண்டிருக்கிறார். இத அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் ரசிக்கிறார்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள்ல அவருடைய அந்த பாப்புலர் ரேட்டிங் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் கம்மியாயிட்டே வருது. அதுவும் குறிப்பா இவர் வந்து வெனிசூலால போய் அந்த அதிபர் நிக்கோலஸ் மதுரோ வந்து தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் வெனிசூலாவுடைய ஆயில் எல்லாமே வந்து நம்ம கிடைச்சிருச்சு, கிட்டத்தட்ட $7 ட்ரில்லியன் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஸோ எந்த அளவுக்கான ஒரு அசூர சக்தியாக வந்து ட்ரம்ப் மாறி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆதரவாளர்கள் கட்டி வச்ச பிம்பம் எல்லாமே அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஈரானுடைய இந்த கான்ஃபிளிக்டுக்கு பிறகு. ஏன்னா இந்த ஈரான் யுத்தம் அப்படிங்கிறது எதற்காக செய்தோம் அப்படிங்கிற கிளாரிட்டி கூட ட்ரம்புக்கு இல்லை. அதுதான் இங்க வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆபரேஷன் சிந்தூரை இந்தியா செய்ததுக்கான காரணமாக இருந்தது பெஹல்காம் தாக்குதல். பெஹல்காம் அப்படிங்கிற அந்த பகுதியில அங்க இருந்த நம்மளுடைய அப்பாவி பொதுமக்கள், சிவிலியன்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய அதிகாரிகள் அவங்க வெக்கேஷன் போயிருந்தப்போ இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருந்து ஊடுருவிய தீவிரவாத நாய்கள் இவங்க வந்து கொலை செய்ததுக்கு ஒரு பழி தீர்க்கும் விதமாக இவர்களை ஏவிய இடம் எது, இவர்களுடைய பயிற்சி பெற்ற இடம் எது, இவங்க எங்க இருந்து வந்தாங்க அப்படிங்கிற அந்த ரூட்ஸ்ல வந்து குறிவைத்து தாக்கியது இந்தியா. இது ஆபரேஷன் சிந்தூர்ல நடந்தது. சோ ஏன் நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு தெளிவும் ஒரு விளக்கமும் இந்தியாவிடம் இருந்தது. ஆனா ஈரானை நம்ம ஏன் தாக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையான ஒரு அறிவு கூட ட்ரம்புக்கு இல்லை. ஒரு வாடி சொல்லணும் அப்படின்னா உலகத்துடைய தீவிரவாதத்துடைய ஒரு ஊற்றுக்கண்ணாக இருக்கிறது ஈரான் அப்படின்ட்டு ஒரு பக்கம் சொல்லுவார். இன்னொரு பக்கம் ஈரான்ல இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் அவங்க வந்து இத்தனை நாளா ஜனநாயகத்திலே இல்லை, ஒரு அடக்குமுறையில் இருக்கிறாங்க, அதுக்காக தான் நான் போர் பண்றேன் அப்படின்ட்டு ஒரு பக்கம் சொல்றாரு. இன்னொரு பக்கம் நான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ், அதாவது இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி அதை வந்து ஃப்ரீ பண்ணணும், இந்த கல்ஃப் நாடுகள் அதுக்கப்புறம் வந்து இந்தியா உள்ள நாடுகளுக்கு அந்த பேசேஜ் வந்து ஃப்ரீயா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்றேன், போர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்றாரு. இன்னொரு இடத்துல அவங்க வந்து அமெரிக்கர்களே அவர்கள் கொலை செஞ்சிருவாங்க, அமெரிக்கா மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி விடுவார்கள், அதனால தான் நான் செஞ்சேன் அப்படின்னு. ராசா ஏதாவது ஒண்ணு சொல்லணும், ஏதாவது ஒரு விஷயம் இதனால செஞ்சேன் அப்படிங்கிறதுக்கான ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும். ஆனா நாள் ஒண்ணுக்கு வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றது, நாளைக்கு ஒரு விஷயத்த சொல்றது, நாளன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே பேசிட்டு இருந்தா ஒரு பக்கம் வந்து ஈரானிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறீங்களா? ஆமாமா நாங்க பேசிட்டு தான் இருக்கிறோம், ஆனா நாங்க வந்து பேசக்கூடிய ஆள்கள் யாருமே இல்லை, எல்லாமே நாங்க வந்து கொண்டுட்டோம் அப்படிங்கிறார். ஆனா இன்னொரு பக்கம் அவங்களுடைய அந்த அமெரிக்காவுடைய அதிகாரிகள் சேனல் எல்லாமே வந்து அந்த ஈரானுடைய சபாநாயகரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் நாம அவங்களுடைய அதிபர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். இப்போ எப்படி ஒரு விஷயத்தை இவர்கள் அணுகுகிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு முறையிலிருந்தே நீங்கெல்லாம் என்னடா சூப்பர் பவர் அப்படிங்கிற கேள்வியை ஒரு சாமானியம் கேட்கக்கூடிய அமெரிக்காவுடைய அந்த உச்சமான அந்த வெள்ளை மாளிகை அதிகாரத்தை ஒரு சாமானியன் காரி துப்புற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். அதுதான் வந்து இங்க வந்து நடந்திருக்கிறது. இல்ல ட்ரம்புக்கு வந்து இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வந்து திட்டம் இருக்கிறது. ஜியோ பொலிட்டிக்கல் அனலிசிஸ் வந்து எக்ஸ்பர்ட்லாம் வந்து அவங்க நிறைய விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. இருந்தாலும் கூட இப்போ நம்ம கரண்டா பார்க்கக்கூடிய விஷயத்துல அமெரிக்கா
மோசமாக அம்பலப்பட்டிருக்கிறது சர்வதேச சமூகத்தில் அப்படிங்கிறது தான் இதுல எடுத்துக்க வேண்டிய முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இவர்கள் நினைத்தது மாதிரி இவர்களால அப்படியே பெரிய மேஜிக் அது இதெல்லாம் செஞ்சிட முடியாது. வெனிசூலாக்குள்ள போய் இறங்கி நிக்கோலஸ் மதுரோவை தூக்கி வந்த அமெரிக்காவுடைய அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ், அந்த ஸ்பெஷல் டீம் ஏன் ஈரானுக்குள்ள இறங்கி அந்த ஐஆர்ஜிசியோட தலைவர் தூக்கிட்டு போக முடியல? இல்ல அதுக்கு முன்னாடி அயத்துல்லா அலி கமீனி ஏன் தூக்கிட்டு போக முடியல? இதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? நீங்க தான் உலகத்திலேயே சர்வ வல்லமை கொண்ட ஒரு ராணுவத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லக்கூடிய ட்ரம்ப் இன்று வரை ஏன் அதை செய்ய முடியல? ஒரே ஒரு அடிப்படையான விஷயத்தை பார்ப்போமா? ஏன்னா இந்த ட்ரம்ப் நடத்தக்கூடிய தாக்குதல், அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய புரிதல் அமெரிக்காவுக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அமெரிக்கா இத்தனை தாக்குதல் நடத்திய பிறகும் ஈரான் தொடர்ச்சியாக அவங்க தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க தாக்குதல் நிறுத்தின பாடில்ல, அவங்க திட்டமிட்டு அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஈரான்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தெஹ்ரானுக்கு போகக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரிட்ஜை அமெரிக்கா தாக்குதல் நடத்திய பிறகு அவங்க குவைத்திலையும் பஹ்ரைன்லயும் தாக்குதல் நடத்துறாங்க. அதுவும் அவங்களுடைய இந்த எண்ணெய் கிடங்குல அவங்க தாக்குதல் நடத்துறாங்க. சோ இது சர்வதேச அளவுல என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஈரானுக்கு தெரியும். பேரல் $250 கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை நோக்கி ஈரான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஆனா ட்ரம்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஐஆர்ஜிசியை ஒழிக்கிறேன். ஏன் ஐஆர்ஜிசியை ஒழிக்க முடியல? ஏன்னா ஐஆர்ஜிசி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்கனைஸ்டாவே இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் அமெரிக்கா நம்ம மேல தொடுக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே உணர்ந்த ஈரான் அவங்க முழுக்க டைவர்சிஃபை பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய இந்த ஐஆர்ஜிசி அப்படிங்கிற அந்த பாதுகாப்பு கட்டமைப்பையே. கிட்டத்தட்ட ஐஆர்ஜிசியோட அந்த டிஃபென்ஸ் டாக்டரினை பார்க்கும்போது 31 யூனிட்ஸ் அந்த ஐஆர்ஜிசியோடைய அந்த டிஃபென்ஸ் டாக்டரின் படி பார்த்தோம் அப்படின்னா 31 யூனிட்டுகளாக அந்த ஐஆர்ஜிசி அப்படிங்கிறது பிரிஞ்சிருக்கிறது. ஒரு யூனிட்டுக்கும் ஒரு பிரிகேடர் ஜெனரல் அதை கண்ட்ரோல் பண்றவரா இருக்கிறார். யாரோ சென்டர்ல மேல உட்காந்துட்டு ஒருத்தர். இத்தனை நாளா ஈரான் காமிச்ச விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே சுப்ரீம் லீடர் தான் கண்ட்ரோல் பண்றாரு அப்படின்னு. சுப்ரீம் லீடர் அந்த இடத்துல இல்ல அப்படின்னா என்ன செய்யணும், அதுக்கு அடுத்த கண்ட்ரோல் யார் எடுக்கணும், அதுக்கு அடுத்தவர் இல்லைன்னா அதுக்கு அடுத்த கண்ட்ரோல் யார் எடுக்கணும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பல்வேறு அடுக்காக அவங்க தயாரா தான் இருந்திருக்கிறாங்க. சோ 31 யூனிட், ஒரு யூனிட்டுக்கும் ஒரு பிரிகேடியர் ஜெனரலை போட்டு இந்த ஐஆர்ஜிசி அப்படிங்கிறது இயங்கி வருது. அந்த பிரிகேடியர் ஜெனரல், அந்த ஒரு யூனிட்ல ஒரு பிரிகேடியர் ஜெனரலை அமெரிக்காவோ இல்ல இஸ்ரேலோ தூக்குனா கூட அடுத்த ஆள் அங்க வந்துடுறான். சோ தாக்குதல் எப்படி நிற்கும்? தாக்குதல் நிற்பதற்கான எந்த வாய்ப்புகளுமே இல்லை. ஆனா அதை தெரிந்திருந்தும் கூட இவர்கள் தொடர்ச்சியாக இவர்கள் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு இதா இருந்தா நிறைய பேர் போட்டிருந்தாங்க கிரவுண்ட் ஃபோர்ஸ் அமெரிக்கா இறக்க போகுதுன்னு. ஏன் இன்னும் கிரவுண்ட் ஃபோர்ஸ் இறக்கல? ஈரானை விட மோசமான ஒரு நிலை ஏற்படும் கிரவுண்ட் ஃபோர்ஸ் இவங்க இறக்குனாங்கன்னா. அதுதான் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய இந்த ஜியோபொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எச்சரிக்கக்கூடியது ட்ரம்ப் உள்ளிட்டவர்களை. ஏன்னா ஈரானுடைய டெரைன் அப்படிங்கிறது வெறும் அது ஒரு டிப்பிக்கலான ஃபுல் அண்ட் ஃபுல் மிடில் ஈஸ்ட் ரீஜன் சொல்ல முடியாது. அதோட டெரைன் ஒரு பக்கம் கடல், அதை கடலை தாண்டினா மலை, அதுக்கு நடுவுல பாலைவனம், அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டெரைனை கொண்டிருக்கிறது ஈரான். இதுல நான் கிரவுண்ட் ஃபோர்ஸை இறக்குறேன் அப்படின்னு. ஆனா இதற்கு அப்படியே கான்ட்ராஸ்டா 5 விஷயங்கள் இந்தியா செய்தது. ஒன்னு, ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருந்து தனக்கு வர வேண்டிய இந்த எரிபொருளை வருவதற்கான அந்த விஷயத்தை இந்தியா பாதுகாத்தது. அதே மாதிரி அந்த பேசேஜை உறுதி செய்தது. இந்தியன் நேவி அங்க போய் பாதுகாப்புக்கு அங்க நிறுத்தி வைத்திருக்கிறது இந்தியா. ஈரானுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு கப்பல் அது இப்போ கொச்சியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியாவுடைய ஒரு பேஸ்ல அது நிறுக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா உள்ளிட்ட எந்த நாட்டுக்கும் நாம் ஒன்றும் பயப்படல. மூன்றாவது, தொடர்ச்சியாக ஈரானோடும் இஸ்ரேலோடும் அமெரிக்காவோடும் தொடர்ச்சியாக இந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ல இந்தியா தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறது. அந்த பேச்சு அப்படிங்கிறது எங்கேயுமே நிறுத்தவே இல்லை. அதே மாதிரி அங்க சபஹார் துறைமுகம் இருக்கு. அது இத்தனை நாளா அமெரிக்காவுடைய தடையெல்லாம் தாண்டி இப்போ இருக்க ஏப்ரல் வரைக்கும் அதோடைய அந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்தியா வசம் தான் இருக்குது. இது எல்லாமே போருக்கு முன்னாடி உள்ளிட்ட எல்லா விஷயத்திலையும் மிக தெளிவாக இந்தியா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ அந்த மெச்சூரிட்டி வைஸாவும் சரி, அதே மாதிரி நம்மளுடைய மக்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்திலையும் சரி இந்தியா செய்த நடவடிக்கைகள் தான் இவை எல்லாமே. ஆனா அமெரிக்கா, குறிப்பாக அமெரிக்காவை இப்போ வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர், இது அனைவருமே யோசிக்க வேண்டிய விஷயம். இன்னும் பல திருப்பங்கள் இதுல நடைபெறுது. ஏன்னா இந்த போர் எப்ப முடியும் தான் நம்ம எல்லாருடைய மனசுலயுமே இருந்துட்டு இருக்க ஒரு கேள்வியா இருக்கு. ஆனா இந்த போர் அப்படிங்கிறது இன்னும் எத்தனை நாள் தொடரும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு கிளியர் பிக்சரையும் ரெண்டு தரப்புமே கொடுக்காம இருக்கிறாங்க. அதே நேரத்துல
தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை இன்னும் வலிமைப்படுத்தி வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது ஈரான். எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம தவித்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு அவுட்லைனா தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.